அம்மு வந்து காவேரியை பார்த்தோன்னே, "மிஸ் நீங்க வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சு அழறா. "என்ன கூட்டிட்டு போங்கன்னு" சொல்லிட்டு அழுதுட்டுருக்கா. இங்க வந்து விஜயும் வந்து நம்ம என்ன பண்ணுறாரு, அன்பரசும் சேர்ந்து 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக போலீஸ் வந்து எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து ராகவோட கேங்கையும் அடுத்து நிம்மதி அடைகிறாங்க. இங்கே எல்லாருமே குழந்தைய கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அதுக்கப்புறம் தாத்தா, அதுக்கப்புறம் ராதா எல்லாருமே வந்து சந்தோஷமாக குழந்தைய கட்டிக்கிறாங்க. ஒன்றும் ஆவலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி பண்ணிட்டானே அந்த பாவி அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே குழந்தைய வந்து தூங்க வச்சுட்டு காவேரி வந்து கிளம்புறாங்க. அப்போ காவேரி வந்து வீட்டில் வந்து ட்ராப் பண்ணும்போது கரெக்டாக நம்ம வந்து சாரதா வந்து என்னால் சரி வர கூட பேச முடியல மாப்பிள்ள, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்போ குழந்தை எப்படி இருக்கா, நான் பார்க்க வரலான்னு நினச்சேன், ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வேணாம் சொல்லிட்டா காவேரி, நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டா, ரொம்ப கஷ்டமாக போச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து சரி காவேரி காத்துட்ருப்பா, நீங்கள் போங்க அத்தை அப்படின்னோடனே, ஏன் மாப்பிள்ள ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம வந்து சாரதா, இல்லை அத்தை நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க? ஆமாம் அத்தை, இதுக்கப்புறம் காவேரி கிட்டே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலான்னு இருக்கேன். ஏன் மாப்பிள்ள அப்படிலாம் சொல்கிறீங்க? அவள் எப்படி இப்போ மாப்பிள்ள குணமாவா அப்போ அப்படின்னோடனே, இல்லை அத்தை அவளுக்கு ஞாபகம் வரணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து எடுத்து வந்து அவளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் ஞாபகப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் கிட்ட போகிறது அவள் என்னை தப்பாக நினைக்க ஆரம்பிச்சிட்டா. அவளை பொறுத்த வரைக்கும் நான் 3வது மனுஷன் தானே, அதனால தான் அவள் தப்பாக நினைக்கிறா. அதனால இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன். என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, என் குழந்தைக்காக நான் இதை செய்ய வேண்டியதாக இருக்குது. அவள் தாயன்பு வந்து இல்லாமல் இவ்வளோ நாளாக இருந்தா, இப்போ தான் காவேரியை பார்த்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கா, அதையும் நான் கெடுக்க விரும்பல அத்தை அப்படி சொல்லிட்டு போனோன்னே மனசு கஷ்டப்படுறாங்க சாரதா. இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து குழந்தை வந்து அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முடிவு பண்ணுறாரு. அதனால் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருக்காரு. இங்கே வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு வராங்க. அம்மு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு மனசு வருத்தப்படுறாங்க. எப்படி இருக்காளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க விஜய்க்கு. ஆனால் விஜய் வந்து காவேரி நம்பரை பார்த்துட்டு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன் இவர் எடுக்கலை, ஒரே ஒரு செகண்டில் எடுத்துருவாரே, என்னாச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. அடுத்து வந்து வீட்டுக்கு போனோன்னே வந்து அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி அம்மு வரலம்மா ஸ்கூலுக்கு, ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை அப்படின்னு நான் ஃபோன் பண்ணி பேசிட்டேன். என்னம்மா சொல்கிற? ஆமாம் குழந்தை நல்லா தான் இருக்காளாம், இன்றைக்கி அவள் பயந்துருக்கிறதால இன்றைக்கி அனுப்பலையா ஸ்கூலுக்கு, நாளைக்கு அனுப்புவாங்களாம் அப்படின்னோடனே, ஏன் அப்போ என்கிட்ட அவர் சொல்லலை அப்படின்னோடனே, நீ தான் அவர்கிட்ட பேச மாட்டேரி, அவர் பேசினா தான் உனக்கு ஆகாது, அப்புறம் எப்படி உங்ககிட்ட சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. என்ன ஏன் அம்மா இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. எங்கே வந்து அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்கு வந்து அம்மா வருவாங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே காவேரி வந்து கிளம்பி போகிறாங்க. வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க காவேரி, அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா மட்டும் வராங்க. அம்மாவை பார்த்துட்டு, அவங்க டேடி வரலையா அப்படின்னானே, இல்லை மிஸ் எங்கள் அப்பா வரல, எங்கள் தாத்தா தான் என்னை கூட வந்தார் அப்படின்னு. ஓ அப்படியா, எங்கள் அப்பா சாயந்தரமாக வருவார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சரி வா அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு குப்பைக்கு. அடுத்து வந்து அம்மு இப்போ உனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கல, நான் நல்லா இருக்கேன் மிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து அம்மு வந்து சரிப்பா என் கூட வா கிளாஸ் ரூமுக்கு அப்படின்னு. வேணாம் மிஸ் நான் தனியாகவே போய்க்கிறேன் அப்படின்னு குழந்தை சொல்கிறா. அதை கேட்டு அதிர்ஷ்டம் ஏன் இப்படிலாம் சொல்கிற அம்மு அப்படின்னோடனே, இல்லை மிஸ் நீங்கள் அன்றைக்கி தனியாக தானே என்ன போக சொன்னீங்க கிளாஸ் ரூமுக்கு அப்படின்னோடனே, சரி விடு என் கூட வா அப்படின்ட்டாங்க. இல்லை மிஸ் எங்கள் டேடி சொல்லியிருக்காரு நீ தனியாக தான் கிளாஸ் ரூமுக்கு போகணும், மிஸ்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சரிங்க மிஸ் நான் தனியாகவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூமில் போய் அவள் பாட்டு தனியாக உட்காந்துக்கிறா. அதை பார்த்துட்டு காவேரிக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது. அடுத்து வந்து பாடலாம் நடத்தி முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்ச் பீரியட்காக காவேரி வந்து அம்மா வா வந்து என் கூட உட்காந்து சாப்பிடு அப்படின்ட்டாங்க. பரவாயில்ல மிஸ் நான் இங்கேயே உட்காந்து சாப்பிட்றேன், எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல இவங்க கூட உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்றா. அதை கேட்டுட்டு ஏன் இப்படிலாம் பண்ணுற அம்மோ, இங்கே தானே இப்போ உட்காந்து சாப்பிடுவேன். இல்லை மிஸ் நீ எல்லோரும் கூட தானே உட்காந்து சாப்பிட சொன்னீங்க, எங்கள் அப்பாவும் அதான் சொல்லியிருக்காரு, மிஸ்ஸுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது, மிஸ் கூடலாம் உட்காந்து சாப்பிடக்கூடாது, மற்ற பிள்ளைங்களாம் கஷ்டப்படுவாங்க, அதனால் நீ தனியாக தான் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, அதனால் நான் எப்படியும் உட்காந்து சாப்பிட்றேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை உட்காந்து சாப்பிட்றா. அதையெல்லாம் பார்த்துட்டு காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஈவினிங்கும் வந்து எங்கள் வீட்டுக்கு வரியாமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பரவாயில்ல மிஸ் எங்கள் அப்பா வருவார், நான் எங்கள் அப்பா கூட போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் கேட்டு ஏன் மோ என் மேலே கோவமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அதெல்லாம் இல்லை மிஸ் அப்போ என் கூட நீ வரணும் சரியா அப்படின்றாங்க. சரி எங்கள் அப்பா கிட்டே கேட்கணுமே என்னோடனே, நான் உங்கள் அப்பா கிட்டே பேசிக்கிறேன், இப்போவே ஃபோன் பண்ணி உங்கள் அப்பாவுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே, அவங்க தாத்தா வராரு. தாத்தா பார்த்துட்டு வந்து இன்றைக்கி நான் என் கூட குழந்தைய கூட்டிகிட்டு போட்டோமா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிறதுனே தெரியல அவருக்கு. அது வந்துமா விஜய் கொஞ்சம் சொல்லுங்கள் சார்கிட்ட, நான் கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா ஆமாம் தாத்தா நான் மிஸ் கூட போட்டுமா இன்றைக்கி வீட்டுக்கு அப்படின்றாங்க. சரி கண்ணா நீ போய் அங்கே இரு, நான் விஜயை வர சொல்கிறேன் அப்படின்னோடனே சந்தோஷப்படுறாங்க காவேரி. விஜயை பார்க்குறதுக்கு ஆர்வமாக